ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கலாம். சரிங்களா? அரை கப்பு ஒரு 2-3 வைத்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அதை இப்படி சில்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பில். இது நல்லா வாசமாக இருக்கும், அதனால் பச்சை கருவேப்பில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைக்கிறேன். இந்த கண்டிஷன் வர்ற வரையும் நல்லா அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை நம்ம தாளிக்காமையும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து சாப்பிட்றோன்னு சொல்கிறவங்க தாளித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு, ரொம்ப எண்ணெய் சேர்த்த வேண்டாம், கடுகு, அதே மாதிரி பச்சை கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிரும். ஓகேவா? இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.